ஏப்ரல் 20 பாஸ்கா காலம், உயிர்ப்பு ஞாயிறு. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 1 முதல் 9 வரை. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். அவர் நேரே கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அன்பு அச்சத்தை வெல்லும். அல்லேலூயா. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா என்னும் வெற்றி பாடல் இன்று நம் உள்ளங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆம், இயேசுவின் உயிர்ப்பின் செய்தியை முதலில் அறியும் பேறு பெற்றவள் மகதலா மரியா, யாக்கோபுவின் தாய் மரியா. ஆண்களை விட பெண்களே வீரமும் துணிவும் நிறைந்தவர்கள் என்பதை வரலாற்றில் பல பெண்கள் உடைத்தெறிந்திருக்கின்றார்கள். காலையிலேயே கதிரவன் எழும் வேளையிலே கல்லறைக்கு செல்கிறார்கள். எங்கு அன்புள்ளதோ அங்கே அச்சமில்லை என்னும் வாசகத்தை இந்த பெண்கள் உடைத்தெறிந்திருக்கின்றார்கள். அன்பு அச்சத்தை வெல்லுகின்றது. அன்பு சாவையும் வெல்லுகின்றது. இயேசு தந்தையின் மீது கொண்ட அன்பினால் சாவின் மீதிருந்த அச்சத்தை வென்றார், சாவையும் வென்றார். மகதலா மரியா இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் சாவு, இருள், கல்லறை, பிலாத்துவின் வீரர்கள் என்னும் அனைத்து அச்சங்களையும் வென்றார். இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை முதலில் அறிந்து கொண்டார். இதுவே உயிர்ப்பு விழா இன்று நமக்கு தரும் செய்தியாக இருக்கின்றது. இறைவனையும் மனிதரையும் அன்பு செய்வோம், அச்சமின்றி வாழ்வோம், சாவை வெல்லுவோம். அன்பினால் சாவை வென்ற வெற்றி நாயகனே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்கள் இதயங்களை உமது அன்பினால் நிரப்பியருளும். அதன் மூலம் எங்கள் மனதில் இருக்கும் அச்சத்தை முழுமையாக அகற்றியருளும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.